கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சோலையம்மாளின் மகன் தாகப்பிள்ளை கடந்த 3 ஆண்டுகளாக சென்னையில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த நிறுவனத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி விடுமுறை எடுப்பதை மணிகண்டன் வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் கடந்த சில நாட்களாக பணிக்கு சரிவர வருவதில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் நிறுவனத்தில் அனைத்து வேலைகளும் கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேலைக்கு வராமல் அடிக்கடி விடுமுறை எடுத்தால் நிறுவனத்தை எப்படி நடத்துவது என்று மணிகண்டனிடம் கேள்வி எழுப்பிய தாகப்பிள்ளை, பணிக்கு சரிவர வர முடிந்தால் வாருங்கள், இல்லை என்றால் வீட்டிற்கு சென்று விடுங்கள் என்று எச்சரித்ததாக கூறப்படுகிறது. தாகப்பிள்ளையின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் மணிகண்டன் மீண்டும் விடுமுறை எடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தாகப்பிள்ளை மணிகண்டனை பணியிலிருந்து நீக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்து ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் தாகப்பிள்ளையின் வீட்டிற்கு சென்றனர். வீட்டில் தனியாக இருந்த சோலையம்மாளிடம், எவ்வளவு தைரியம் இருந்தால் தமது தம்பியை உன் மகன் வேலையை விட்டு நீக்குவான் என கேள்வி எழுப்பி தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். பின்னர் சோலையம்மாளை சரமாரியாக தாக்கிய மணிகண்டனின் உறவினர்கள் வீட்டின் வெளியே இருந்த சிசிடிவி கேமராவை கண்டு சுதாரித்துக் கொண்டனர். இதனை அடுத்து சோலையம்மாளின் தலைமுடியை பிடித்து தரதரவென இழுத்துச் சென்று மணிகண்டனின் வீட்டில் வைத்து தாக்கியுள்ளனர். மணிகண்டனின் உறவினர்கள் சரமாரியாக தாக்கியதில் காயமடைந்த சோலையம்மாளை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சோலையம்மாள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக கச்சராபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலையை விட்டு நீக்கிய காரணத்திற்காக தனியார் நிறுவன உரிமையாளரின் தாயை சரமாரியாக தாக்கிய கும்பலின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.